ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆபிரகாம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், ஈசாக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், யாக்கோப்பு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், அன்னாளின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இப்போ அன்னாள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. விண்ணப்பத்தை வச்சுட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அன்னாளை போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவங்க அழுது ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நீ செய்வீர் என்று துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி துதிக்க அவங்க கேட்டது 1, ஆனால் கர்த்தர் கொடுத்தது 5. கைத்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அவங்க கேட்டது 1, ஆனால் கர்த்தர் கொடுத்தது 5. இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ முத அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவங்க அழுது ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க, பதில் வருது. ஆனால் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அவர்கள் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்றாங்க. அடுத்து 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அடுத்து வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இப்போ பாருங்க, 2வது கட்ட முதல் கட்ட ஜெபிப்பு அழுது ஜெபிக்கிறாங்க, பதில் வருது. பதில் வந்தோடனே அவங்க சொல்கிற ஒரு காரியம், அவங்க இருதயம் என்ன செய்யுதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? களி கூறணும். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் வாய் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்படி சொல்லுது அந்த அம்மா. அப்படி சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்து மகிமைப்படுத்த. 2ஆம் வசனம் மகிமை தான். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இது கர்த்தரை கனப்படுத்தி உயர்த்தி பேசுறாங்க. அடுத்த வசனம், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை கேட்குறீங்க, கேட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத காரியத்தை உங்கள் வாயிலிருந்து பேசக்கூடாது. அதான் அந்த அண்ணாலம்மா என்ன சொல்லுதுன்னா, எப்படி போட்டிருக்குன்னா, இனி மேட்டியான பேச்சு என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, அகந்தையான பேச உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். விண்ணப்பம் வச்சுட்டிங்கன்னா பதில் வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் அந்த பதில் வர்ற வரைக்கும் அந்த பதில் எப்போதுமே பேசக்கூடாது. நீங்கள் ஊடால ஏதாவது ஒரு அகந்தியான பேச்சு, ஏதாவது ஒரு மேட்டிவான பேச்சு நீங்கள் ஊடால பேச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் இப்போ 40 நாளில் ஜபிக்கிறீங்க, 41 நாள் அற்புதம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களோட பேசிட்டார். ஓகே, இப்போ கர்த்தர் என் மூலமாக பேசியிருக்கிறார். என்ன பேசினார்னா, என் பிள்ளைகளை 40 நாள் தேவசமத்தில் உட்கார சொல்லு, ஒரு காரியத்தை எடுக்க சொல்லு, ஜெபிக்க சொல்லு, 41 நாளில் எவ்வளோ பெரிய மழை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் இந்த அண்ணாலம்மாக்கு அவங்க ஆலயத்தில் ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ சமாதானம் தரப்போ உன் விண்ணப்பத்தபடி கடவுது, கர்த்தருடைய வார்த்தை வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், கர்த்தர் என்ன செய்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் உம்மை தவிர பரிசுத்தம் யாரும் கிடையாது, நீர் தான் பெரியவர், நீர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த 2வது அந்த வசனத்தில் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாரு, இனிமேல் இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு, இந்த அதிசயம் நடக்கிறதுக்கு நீ ஊடால எந்த எக்காரணத்தை கொண்டு உன் வாயில் மேட்டுமையான வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, மேட்டுமையான பேச்சை என்ன செய்யக்கூடாது, பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீ அவர் செய்ய போகிற காரியம் யதார்த்தமாக வரும் உனக்கு. ஒருவேளை நான் காலையில் வரலாம், ஒருவேளை மத்தியானம் வரலாம், ஒருவேளை சாயங்காலம் வரலாம், ஒருவேளை நடுநிசையில் உனக்கு நீ கேட்ட காரியம் வரலாம். எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. யதார்த்தமான நேரத்தில் உனக்கு கொடுக்க போகிறாரு. நீ எதிர்பார்க்காத நேரம் பார்த்து உனக்கு அது வரப்போகுது. இப்போ பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம். நைட்டு 2 மணிக்கு கூட ஒரு நல்ல நியூஸ் வரலாம். நைட்டு 2 மணிக்கு, நைட்டு 1:30 மணிக்கு உனக்கு இந்த காரியம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் உனக்கு வரலாம். அதுதான் யதார்த்தமாக கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ அவர் திடீர்னு உனக்கு அறியாத வேலையை, நினையாத வேலையிலே, நீ சிந்திக்காத வேலையிலே நீ கேட்ட காரியத்தை இந்த 40 நாளுக்குள்ள கர்த்தர் உனக்கு செய்ய போகிறாரு. அப்படி செய்ய போகிற நேரத்தில் நீ தேவையில்லாத மேட்டுமையான வார்த்தைகளையும் அகதியான வார்த்தைகளையும் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டேனா, நீ பேசிட்டேனா, அந்த அவர் கர்த்தர் செய்ய போகிற காரியம் உனக்கு தடையாயிரும். இதுதான் அண்ணாலம்மா சொல்கிற காரியம், இதான் அண்ணாலம்மா பேசுகிற காரியம். இப்படி இருந்தனால தான் அண்ணாலம்மாக்கு 1 கேட்டாங்க, 5 கிடச்சிச்சு. அல்லேலூயா.
அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. இந்த 40 நாள் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் வாயை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள், உங்கள் பேச்சை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். எக்காரணத்தை கூட உங்கள் வாயில் வராது, கிடைக்காது, நடக்காது, தேர மாட்டேன், உருப்பட மாட்டேன், சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. அதான் அகந்தியான வார்த்தை, மேட்டுமையான வார்த்தை, தப்பான வார்த்தை, அவிவிசுவாச வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. இப்படி வரும்போது பதில் கொடுக்க முடியாது அவருக்கு. அப்போ அதான் அண்ணா நம்ம சொல்கிறாங்க, பதில் கொடுக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் நீ என்ன செய்யக்கூடாது? மேட்டியான பேச்சை பேசாத, அகந்தியான பேச்சை உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதான்? கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் ஞானமுள்ள தேவன், அவர் கொடுக்க போகிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னால் நீ ஏதாவது தப்பாக பேசிடாத, ஏதாவது அவிவிசுவாசமாக பேசிடாத. உனக்கு நீங்கள் நைட்டு 10 மணிக்கு உனக்கு கொடுக்கலாம் திட்டம் போட்டிருக்காரு, நீ 11 நீ வந்து ஒரு 10 மணிக்கு அவர் கொடுக்க திட்டம் போட்டிருக்காரு, நீ 9:50க்கு தப்பாக ஒரு வாசம் பேசி வச்சுக்க, ஸ்டாப் ஆகி போயிடும். நைட்டு 12 மணிக்கு உனக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போறாரு, திட்டப்பட்டு வச்சிருப்பாரு. நீ 11:30க்கு நீ அகந்தியான வார்த்தை பேசினா, நீ 11:30க்கு ஒரு தப்பான வார்த்தையை பேசினா, நீ 11:30க்கு ஒரு அவிவிசுவாச வார்த்தையை நீ பேசினா கர்த்தர் ஸ்டாப் பண்ணிடுவார். அதான் நாம சொல்றாங்க, உனக்கு நான் செய்கிற வரைக்கும், உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் தேவையில்லாமல் பேசாத, அகந்தியான வார்த்தையை பேசாத, மேட்டுமையான வார்த்தையை பேசாத, யாரையும் குற்றப்படுத்தி பேசாத, யாரையும் குறை சொல்லாத, யாரை பற்றியும் பேசாத. நீ உண்டு வேலை உண்டு, துதி ஜெபி ஆராதி, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ அதுக்கு ஊடால ஏதாவது ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு, தவறான ஒரு நினைவுக்கு, தவறான ஒரு பேச்சுக்கு, ஒரு அகந்த, ஒரு பெருமை, என்னால் தான் நான் தான் எல்லாம், ஏன் வீடு, நான் கட்டின வீடு, ஏன் போனோம் அப்படி மேட்டிமையான வார்த்தை உனக்குள்ள வந்தால் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இந்த அண்ணாலமா பாருங்க, ஜெபத்துக்கு பதிலை வாங்கிட்டு கர்த்தரை உயர்த்துறாங்க. கர்த்தர் 2ஆம் வசனம் உயர்த்துறாங்க, முதல் வசனம் உயர்த்துறாங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்த்தரை அந்த அம்மா மையப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக அந்த அம்மா கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் கிடைக்கிற பலன் 5 பிள்ளை, 1 பிள்ளை தான் கிடைச்சி. 5 பிள்ளை கேட்க கிடையாது, எனக்கு 1 பிள்ளை கொடுத்தா போதுச்சு. ஆனால் கர்த்தர் 5 கொடுத்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அதான் இன்னைக்கு புரிஞ்சு கொடுங்க. நீங்கள் வீட்டில் போய் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தையும் படிங்க, 2ஆம் அதிகாரத்தையும் படிங்க. அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அம்மா என்ன செய்யுது? கர்த்தர் அப்படியே மேலே தூக்கிட்டே போகுது, மேலே உயர்த்திக்கிறது. நல்லா படிச்சு, எனக்கு நேரம் இல்லை. இங்கே இருங்க, 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அப்ப என்ன சொல்லணும்? இங்க இருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்படி கணப்படுத்து பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும். பாருங்க எப்படி, பாருங்க அந்த அம்மா எப்படி. இங்க இருங்க, கர்த்தர் எந்த அளவுக்கு அவரை விசுவாசித்து எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்த அந்த அம்மா பேசுது பார்த்தீங்களா? நீ ஒருவனை தாழ்த்தவும் முடியும், நீங்க ஒருவர் உயர்த்த முடியும். உயர்வும் தாழ்வும் உங்க கருத்தில் இருக்கு ராஜா, என் கருத்தில் இல்லை தகப்பனே. நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் ஆதியும், நீங்க தான் அந்தமும், நீங்க தான் முதலும், நீங்க தான் முடிவு, எல்லாமே உமால கையில் இருக்குன்னு சொல்லி அப்படியே கர்த்தரை அப்படியே கனப்படுத்தி உயர்த்துது. அது மாத்திரமில்ல, நீங்க எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோட, ராஜாக்களோட, முதலமைச்சரோட, மந்திரியோட உட்கார வைக்கிறதுக்கு உங்களால் முடியும் தகப்பனே. நீங்க அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, எஸ்தரை உயர்த்தின தேவன் நீங்க அல்லவா அப்படின்னு சொல்லி கனப்படுத்தி அந்த கர்த்தரை உயர்த்தது பார்த்து ஜெபம் பண்ணிட்டு விடல. அதுக்கப்புறம் கர்த்தரை உயர்த்தது. 2ஆம் நீங்கள் வீட்டில் போய் 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அந்த அம்மா உயர்த்தது. கடைசியில் பார்த்தா கர்த்தர் பார்க்குறாரு, அப்படியே மெச்சு போய் கடைசியில், அண்ணாலே நீ ஒன்று தானே கேட்ட, அண்ணாலே நான் உனக்கு 5 கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் 5 பிள்ளைகளை கொடுத்தாரு. அல்லேலூயா. இது வரைக்கும் யாராவது நீங்கள் தவறாக மேட்டின்மையா, பெருமையா, உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், கூட பிறந்தவனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஏற்ற விட இருக்கலாம், பக்கத்து இருக்கலாம், யாரையும் மேட்டின்மையாக பெருமையாக உங்களை நீங்களே பெருமையை பேசாதீங்க. ஏன்னா கர்த்தர் வந்து பெருமைக்கு என்ன செய்கிறாரு? தாழ்மைக்கு சொல்லுங்க. பெருமைக்கு நீங்கள் பெருமைப்பட்டீங்கன்னா உங்களை எதிர்ப்பாரு, தாழ்மைப்பட்டீங்கன்னா கிருபையை கொடுக்குறாரு. அப்போனா உங்கள் வார்த்தை தாழ்மையாக இருக்கணும், உங்கள் நடக்க தாழ்மையாக இருக்கணும், உங்கள் பேச்சு தாழ்மையாக இருக்கணும், உங்கள் அன்பு, உங்கள் வார்த்தை தாழ்மையாக இருக்கும்போது எண்ணி 40 நாள் முடிவுக்குள்ளிட்டு என் கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்க, எப்படி நடக்கிற, எப்படி ஏதாவது தப்பான வார்த்தை வருதா? ஏன்னா ரோமர் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அல்லேலூயா. இப்ப விசுவாசம் இல்லாம பேசுனீங்க, நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் நம்பி சொல்றேன், உனக்கு 40 நாளுக்குள்ள நீ என்னென்ன ஜெபிச்சியோ அது நடக்க போது நான் சொல்றேன், நீங்க ஆமேன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு பார்ப்போம்
சொல்லியிருக்கார் அவர், பாப்போ ஆனால் சரி நடக்காது, பாவம் பண்ணுற என்னத்தை அப்படின்னா நீ பாவம் பண்ணுற, நீ பாவம் பண்ணுற. ஏன்னா விசுவாசத்தில் வராத யாவும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். அவிவிசுவாச வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்துங்க, வாயை காத்துக்கொள்ளுங்க, நாக்கை காத்துக்கொள்ளுங்க, சிந்தையை காத்துக்கொள்ளுங்க, எண்ணத்தை காத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ இடங்களுக்கு போகிறீங்க, எத்தனையோ இடங்களுக்கு வர்றீங்க, நல்லது கெட்டதில் கலந்துக்கிறீங்க, நல்லவனையும் பார்க்குறீங்க, கெட்டவனையும் பார்க்குறீங்க. நீங்கள் போகிற இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது, எல்லா காரியம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கேட்ட காரியம் கிடைக்கும். சும்மா ஒன்றும் கிடையாது. எதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு? நீ கரெக்டாக இருக்கியான்னு கேட்குறாரு. அதனால் நீங்கள் எனக்கு இந்த அண்ணாலம்மா வந்து இந்த 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அண்ணாலம்மா. அதனால தான் 5 பிள்ளை கிடச்சிருக்கு. அந்த அம்மா எனக்கு வந்து 5 கேட்கல, 1 தான் கேட்டுச்சு. ஒவ்வொரு வசனத்துலேயும் கர்த்தர் அப்படியே உயர்த்துது அந்த அம்மா. நீங்கள் எளிய வந்து குப்பையிலும் தூக்கி எடுக்கிற ஆள் தானப்பா, ஒரு ஆளை உங்களால் தாழ்த்த முடியும், உயர்த்த முடியும், உங்களால் முடியும்ப்பா அப்படின்னு ரொம்ப அப்படியே அழகா உங்களை போல பரிசுத்த யாருமே இல்லைப்பா அப்படின்னு அந்த அப்பாவை அப்படியே அப்படியே கனப்படுத்தி கொஞ்சி அவர் அப்படியே மகிழ்ச்சி ஆக்குது. அவர் இறுதியும் பூரிக்குது. அப்பா பார்க்குறா, அடா மகளே, அட மக்கா, அண்ணாடம்மா, எப்பா நீ எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருக்க நீ. சே, ஆலயத்தில் பொருத்தனமான ஒரு பிள்ளையை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். 5 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளை பெற்று வளர்த்து பால் ஊட்டி தாய்ப்பால் கொடுத்து 5 வயசை வளர்த்துப்பட்டு போய் ஆலயத்தில் கொண்டு விடுது. ஒரு தாய் வந்து ஆலயத்தில் விடும்போது தாய் பிள்ளை பிரிஞ்சு போகும்போது எப்படி வேதனைப்படும், வேதனைப்படும், கஷ்டப்படும். ஆனால் பாருங்கள், அந்த வேதனையே அந்த அம்மாவுக்கு தெரியல. 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த பிள்ளையை கொண்டு ஆலயத்தில் கொடுக்குது காணிக்கையா. என்னென்னா பொருத்தனை பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கர்த்தரை மையப்படுத்த அடுத்து ஒரு பிள்ளை, ஒரு வருஷம், அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை, இப்படி 5 வருஷம். அடுத்து இந்த பிள்ளையை பார்க்கணும், இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டணும், இந்த பிள்ளைக்கு சரியில்லா கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு ஊட்டணும். அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளை, ஒன்று அந்த பிள்ளையை பெக்கணும், அந்த பிள்ளையை பால் ஊட்டணும், அந்த பிள்ளை. இதுலேயே சாமுவேலை மறக்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அப்புறம் இதை கண்ணே பொண்ணேன்னு கொஞ்சம், அப்புறம் அடுத்த பிள்ளையை கண்ணே பொண்ணேன்னு கொஞ்சம், இப்படி 5 பிள்ளை கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார். அண்ணாலம்மா கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்து. அப்போ இந்த 5 பிள்ளை கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்துலையும் கர்த்தரை எப்படி உயர்த்தணும், கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும், கர்த்தரை எப்படி கண்ணப்படுத்தணும், அவர் யார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர், நீங்கள் எந்த காரியத்தை செய்வீங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா விவரித்து அவரை கனப்படுத்துது. கர்த்தர் பார்த்தார், அப்படியே உருகி போயிட்டார். கர்த்தர் அண்ணாலம்மா மேலே உருகி போய் தேவைகளை சந்திச்சார். புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தன்னை நிந்தித்த, தன்னை அவமானப்படுத்தின அந்த அம்மாவை குறித்து ஒரு குற்றப்படுத்தி ஜெபத்தில் வைக்கலை. உனக்கு மலடி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லிச்சு, கூட இருக்கிற அம்மா. அந்த அம்மாவை பார்த்து கர்த்தர் மேலே குற்றம் சொல்லவே இல்லை. இவன் எனக்கு மலடி சொல்கிற ஆண்டவர் என்னன்னு கேளுங்க, அப்படிலாம் சொல்லவே இல்லை. என் நிந்தை அகலணும், என் அவமானம் அகலணும், எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் சவரக்கத்தி தலையில் படுற முன்னாடி நான் வந்து விட்டுறேன் அப்படிங்கிறான். நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தாரு, இந்த ஒரு பிள்ளையை எனக்கு கொடுத்துட்டியா, உன்னை என்ன சும்மா விடுவேனா, நீ 5 பிள்ளையை உன்னால் வளர்க்க முடிஞ்சா வளர்த்துக்க. அப்பாவுக்கு ஒரு கையை தட்டுவோமா, மகிமை செலுத்துவோமா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை ஒவ்வொன்றா படிக்க தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கிறது. படிக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.